ஒரு பிரியாணி நம்ம செய்ய போகிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, புதினா இது எல்லாமே தேவைப்படும். இதெல்லாம் இல்லாமல் பிரியாணி செஞ்சால் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசாக இருக்கும்போது பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகாய் இல்லைனாவோ, இல்லை புதினா இல்லைனா டக்குன்னு போய் கடைக்கு போய் வந்து எங்கள் அம்மாகிட்ட கொடுத்த ஞாபகம்லாம் இருக்குது. ஆனால் இப்போலாம் அதெல்லாம் போடாமல் செஞ்சால் எப்படி இருக்கும்னு தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் தான் எடுத்திருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு மஷ்ரூம் நம்ம அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிவிட்டு சாப்பாடு அரிசி தான் எடுத்திருந்தேன் 1.5 கிளாஸ். அந்த 1.5 கிளாஸ் நல்லா அலசி அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி விசில் எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். எல்லாம் வந்து கொத்தமல்லி இலையும் தூவிட்டு பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன் பிரியாணி அளவுக்கு இல்லைனாலும் ஆனால் சிம்பிளான பிரியாணியாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.